ஞா குருசாமி கிட்டத்தட்ட என்டி ராஜ்குமார் அவர்களை பற்றி ஒரு புத்தகம் இப்போ நம்ம வெளியிட போகிறோம். அந்த புத்தகத்தை அவர் தான் தொகுத்திருக்காரு. ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் த ஞா குருசாமி. எனக்கு ஒரு கவிதை, என்டி ராஜ்குமாரோட கவிதை ரொம்ப பிடிச்ச கவிதை. ஐயா நிறைய வாசிக்கும் போது இந்த கவிதை வாசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்னு எனக்கும் தோணுச்சு. சரி, நான் அதை வாசிக்கலான்னு தோணுச்சு எனக்கு. பறந்து மேய்ந்து தெருவோரம் பேண்டு வைத்த காய்ந்த பீயை தின்று குப்பை தொட்டியில் கிடைக்கும் விலை உயர்ந்த தூய்மை துணியை மென்று அசை போட்டு குண்டி கழுவி போட்ட தேக்கி கிடைக்கும் நீர் குடித்து சென்றது கோமாதா. ஸோ இந்த மாதிரி நிறைய கவிதைகள் அவர்களில் இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வில் இருக்க போகிறோம். இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவருடைய கவிதைகளை குறித்து நிறையா பேசினாங்க இல்லையா? இந்த கவிதைகளை குறித்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 33 கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த கட்டுரை தொகுப்பை வந்து நீலம் சார்பாக சித்திரப்பலகை என்கிற பெயரில் வந்து நாங்கள் வந்து நூலாக கொண்டு வரோம். அந்த நூலை இவர்கள் இருவரும் வெளியிட ஐயா சி துரைக்கண்ணு அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்ளுமாறு அவரை மேடைக்கு அழைக்கிறோம். பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளையின் செயலாளர் ஐயா சி துரைக்கண்ணு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் துரைக்கண்ணு ஐயா. ஐயா குருசாமி மற்றும் சண்முகம் அவர்கள் நூலை வெளியிட ஐயா துரைக்கண்ணு அவர்கள் நூலை பெற்றுக்கொள்கிறார். நீலம் பதிப்பகத்தின் சார்பாக நாங்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாசகனாக நான் வந்து கேட்குறேன். அந்த கவிதைகளை வந்து வெவ்வேறு வகையில் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த கலை பண்பு, அது எவ்வளோ மேட்னஸ் அவருடைய மொழியில் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமாக எழுதப்பட்ட கட்டுரைகள். இதை தொகுத்த, இதை எழுதிய எழுத்தாளர்களை மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கரவொலியுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முதலாவதாக திரு ஞா குருசாமி அவர்களை பேசுவதற்கு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னால் என் கூடாரமே வாதைதான் என்று சொல்லுகிற ராஜ்குமாருக்கு விருது வழங்க போகிற இந்த நிகழ்வில் ஒரு அற்புதமான தருணத்திற்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். அவரை பற்றி சொல்வதை நான் 2 விதமாக பிரித்திருக்கிறேன். ஒன்று, கவிதை எழுதியவர் என்ற வகையில் தமிழ் இலக்கியத்திற்கு, தலித் இலக்கியத்திற்கு அவர் ஏன் முக்கியமானவர் என்கிற அடிப்படையில், அவருக்காக தொகுத்த கட்டுரைகள் என்ன பேசுகின்றன என்கிற 2 விதங்களில் அவரை பற்றிய உரையை நான் வழங்க இருக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கம் முதல் மத்திய காலம் வரை ஐரோப்பியாவில் அந்த காண்டம் முழுக்க மாற்று சிந்தனை வந்த பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதை மிகப்பெரிய தலைவலியாக உணர்ந்தன. குறிப்பாக நாட்டுப்புறவியல், மானுடவியல் போன்ற சிந்தனைகள் வந்தபோது கார்ப்பரேட் நிறுவனங்கள் நமக்கு இது வருங்காலத்தில் தொந்தரவாக அமையுமோ என்று பயந்தன. அதன் விளைவாக பல நிறுவனங்கள் இந்த மாற்று சிந்தனையாளர்களை கட்டுப்படுத்துவதற்காக உலகம் முழுக்க எக்கச்சக்கமான நிதியுதவிகளை வழங்கின. அதில் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு அமைப்பு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஐரோப்பாவில் கம்யூனிஸ்டுகளை மிக பயங்கரமாக பந்தாடியது, அவருடைய சிந்தனைகளை எல்லாம் சுருக்கியது. ஆனால் இந்தியாவில் வித்தியாசமாக அமைந்தது. நாட்டுப்புறவியல் சிந்தனையை வளர்ப்பதற்கும் அந்த அமைப்பு உதவியது, நாட்டுப்புறவியல் சிந்தனையில் சிலரை காலி செய்வதற்கும் அந்த அமைப்பு உதவியது. அது இந்திய சூழலுக்கே உரிய தனித்தன்மையா என்னவோ என்று தெரியவில்லை. குறிப்பாக ஐரிஷை சார்ந்த கவிஞர் ஏட்ஸ் என்பவர் லண்டனில் வாழ்ந்தாலும் அவருக்கு அங்கிருந்த நெருக்கடி அவரை ஒரு லண்டன் வாசியாகவே மாற வேண்டும் என்ற அந்த நெருக்கடியிலிருந்து அவர் விடுபடுவதற்காக தங்களுடைய புராதன மரபுகளையும் மாந்திரிகத்தையும் தொடர்ச்சியாக அவர் ஐரிஷி கண்ணோட்டத்திலிருந்து எழுதி கொண்டிருந்தார். இதை கார்ப்பரேட்டுகளுக்கு பெரிய தொந்தரவாக இருந்த போதிலும் கூட, பல நெருக்கடிகளை அவர் சந்தித்தாலும் கூட, தொடர்ந்து அவர் அவருடைய கோணத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை. அவர் ஒரு பாடகராக இருந்தார், ஒரு கவிஞராக இருந்தார், ஒரு கலைஞராக இருந்தார், ஒரு ஓவியராக இருந்தார், ஆவிகளோடு பேசிக்கொண்டே இருந்தார். அவர் கவிதைகளில் பயன்படுத்துகிற ஓமைகளை எல்லாம் பேய்கள் கொடுத்ததாகவே அவர் நம்பினார். அவர் மனைவியும் ஒரு கவிஞராக இருந்தார். எனக்கு தெரிந்த ஒரு ஆவிதான் என்னோட மனைவியாக இருந்து இந்த கவிதையை எழுதி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவர் எழுதினார். அப்போ
அவர் நினைத்தது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இது லண்டனில் இருந்து வாழுகிற வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை என்று அவர் புரிந்து கொண்டு அவருடைய மாந்திரிகத்தை, அவருடைய தத்துவத்தை, அவருடைய ஆவித்தன்மையை அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார். 1925 எ விஷன் என்ற அவருடைய ஒரு நூல் வந்தது. அந்த செகண்ட் கமிங் என்ற ஒரு கவிதை வந்தது. இந்த இரண்டாவது வருகை அப்படிங்கிறது, அவர் ஒரு சாத்தான், ஒரு பேய் இந்த பூமிக்கு இரண்டாவதாக ஒரு வரவை நிகழ்த்தினால் இந்த சமூகத்தை அது எப்படி புரிந்து கொள்ளும் என்று அவர் எழுதினார். அதை வைத்துக்கொண்டு அப்துல் ரஹ்மான் இரண்டாம் வருகை அப்படின்னு ஒரு கவிதை எழுதினார். பட் அந்த செகண்ட் கமிங் மாதிரி பிரபலமான அளவுக்கு இது பிரபலம் ஆகல. இந்த ஒரு சூழல்ல அவர் எப்படி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்கொள்வதற்கு தன்னுடைய பண்பாட்டு மரபுகளை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, அதே கார்ப்பரேட் மரபு, அதே ஒரு பார்ப்பன மரபு தலித் கவிதைகளை தின்று செரிக்க இருந்த நேரத்தில் தலித் கவிதை மரபுகளை ராஜ்குமார் எப்படி காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தார் என்பதை விளக்குவதாக இருக்கும். நண்பர்களே, நான் மாணவன பருவனாக இருந்தபோது வார பத்திரிகையில கடைசி பக்கத்துல வருகிற கவிதையைத்தான் கவிதை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். உன்னை கண்டவுடன், நீ என்னை கண்டவுடன் நான் பற்றி எரிகிறேன், உன் கண்கள் நான் பாஸ்பரசா என்று ஒரு கவிதை வந்தது. இதைத்தான் பிரமாண கவிதை என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். முத்து கவிப்பந்தல் முன்னே நிழல் போட பித்த கவிதைகளை பேசுகிறேன், முத்தமிழை பிள்ளை சிறுதூக்க பேச்சன் என் பாடல் வெள்ளை கனவின் விரிப்பு என்று வைகரை மேகத்தில் முதல் கவிதையாக வைரமுத்து எழுதிய போது, ஆகா என்ன ஒரு அற்புதமான தமிழ் பற்று, தமிழுக்காகத்தான் நாம் வாழ வேண்டும் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்துல, பின்னாடிதான் அது எவ்வளவு ஒரு பம்மாத்து வேலை, அது எவ்வளவு ஒரு மோசடியான ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மாதிரி ஒரு வயதுல இருந்த காலத்துல தான் எனக்கு ராஜ்குமார் சொட்டு சொட்டாய் விழுகின்றன செவரளி பூக்கள் அப்படிங்கிற தொகுப்பு மூலமாக எனக்கு அறிமுகமாகிறார். அதுல மிக ஒரு முக்கியமான ஒரு கவிதை தங்கச்சா மனோரமாவுக்கு அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார். மணிப்பூர்ல அசாம் ரைபிள்ஸ் மூலமாக கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த கவிதையை நான் வாசித்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நம்மை குறிவைத்து தாக்க வருகிறது சென்னாய் பட்டாளம், அரிப்படுத்தால் தன் குட்டிகளையே வன்புணர்ச்சி செய்யும் இந்த பிராணி, பூர்வ குடிக்குள் புகுந்து எங்கள் ஆதி அம்மைகளின் யோனி கிழித்து கொன்றும் கடித்து குதறிய முளைகளோடும் ஊலையிட்டு திரிகிறது. மிருக வேட்டை தெரிந்தவர்கள் யாரேனும் இருந்தால் வந்து இதுகளை வெடி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த கவிதை எழுதியிருந்தார். வைரமுத்து கவிதையை படிச்ச எனக்கு, வாரமலர்லையும் ராணி வாராந்திர ராணி பின்னட்டைகளிலும் இருந்த கவிதைகளை படித்த எனக்கு இந்த கவிதை என்னை சுக்குநூறாக உடைத்து போட்டது. அப்ப கவிதை என்றால் என்ன என்பதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது ராஜ்குமாருடைய கவிதைகள். அதுக்காக நான் வெகுசன கவிதைகளை கவிதை இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. வெகுசன கவிதைகள் இருப்பதால் தான் செவியல் கவிதைகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது. எது செவியல் என்பதை எனக்கு சொல்லித் தருகிற கவிதையாக எனக்கு வெகுஜன கவிதைகள் தான் இருக்கிறது. அதனால் அது ஒரு வகையான இலக்கியமே தவிர, அது ஒரு வகையான எழுத்து முறையை தவிர, அது வேண்டாதது, அது கூடாதது என்ற பொருளில் நான் சொல்ல வரவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மாற்று வாசிப்பை, நமக்கான வாசிப்பு இது, நமக்கான இயங்கியல் எது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முறையை எனக்கு என்.டி. ராஜ்குமார் தான் அவருடைய கவிதைகள் மூலமாகத்தான் நான் தெரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு அவருடைய கதைகளை ஒன்று இரண்டாக நான் அங்கங்கு படித்திருந்தாலும் இந்த தொகுப்புக்காக ஒரு வேலையை எனக்கு ஜனவரி மாதம் கொடுத்தார்கள். இந்த வேலையை நீங்க செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஒர்க்கை வந்து பார்ட்டா பிரிச்சுக்கிட்டேன். சரி, வரக்கூடிய கட்டுரைகளை எல்லாம் நம்ம சரி பண்ணணும், அதை படிச்சு பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சரியா பொருத்தமானதா அப்படின்னு செக் பண்ணணும்னா நம்ம ராஜ்குமாருடைய ஒட்டுமொத்த கவிதைகளையும் படிக்கணும் அப்படின்ட்டு ஏறக்குறைய 2-3 தடவை திரும்ப நான் அதை படித்தேன். ஏறக்குறைய அந்த யானும் ஒரு சித்தனடா புத்தகத்தை நான் ப்ரூஃப் பார்க்குற மாதிரியே படித்தேன். அந்த மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுரைகள்லாம் வந்தபோது அந்த கட்டுரைகள் எல்லாம் நான் வித்தியாசமான நோக்கத்தில் நான் பார்த்தேன். இந்த கவிதைகள் படிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் இதில் பொருத்தி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பின்னை நவீனத்துவ நோக்கில் பார்க்கலாம், பெண்ணிய நோக்கில் பார்க்கலாம், தலித்திய நோக்கில் பார்க்கலாம், மார்க்சிய நோக்கில் பார்க்கலாம், இனவரவியல் நோக்கில் பார்க்கலாம், பிளாக்சம் நோக்கில், ஐரோப்பியன் ஆப்பிரிக்கன் நோக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கள் வந்தபோது, சரி இந்தந்த பகுதிகளை யார் யார் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆட்களை தேடி அவங்ககிட்ட எல்லாம் இருந்து அந்த கட்டுரைகளை நான் வாங்கினேன். வாங்குறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. தம்பி ஜார்ஜ் ஜோசப் வந்துருக்கிறாரு,
பிப்ரவரி மாதம் அவர்கிட்ட நான் பேசினேன், தம்பி எல்லா கட்டுரையும் வந்துருச்சு, நீங்கள் மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்படியே ப்ரெஸ்ஸுக்கு போயிடலாம் தம்பி, கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 நாளில் அனுப்பி வச்சாரு. அதுதான் நான் வாங்கின முதல் கட்டுரை. அப்படிதான் வந்தோம். சரிங்களா? அப்போ இந்த அடிப்படையில் இவருடைய கவிதைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, தொடர்ந்து பைனரியாவே இருக்குது. அந்த எப்பயுமே இந்த பைனரியா இருக்கக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப டக்குன்னு ரீச் ஆகும். திருக்குறள் ஏன் ரீச் ஆயிருக்கு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய அடர்த்தி என்பதை விட நான் பார்க்குறேன் அதுல இருக்கக்கூடிய ஒரு பைனரி. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டும் வடுதான், ஆனா ஒன்னு ஆறும் இன்னொன்னு ஆறாது. இந்த பைனரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஒரு லிட்டரேச்சரை ரொம்பவும் சீக்கிரமா கொண்டு போய் கொடுக்கும். ராஜ்குமார் இதை தெரிந்தோ தெரியாமலோ இந்த பைனரியை அவர் நூல் முழுக்க கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். ஒன்று வீடு காடு, இன்னொரு பைனரி நடனம் ஆட்டம், இன்னொரு பைனரி வாதை தேவதை. இந்த இவரு எதெல்லாம் ஒடுக்கப்பட்டதாக இருந்ததோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிறார். தமிழ் இலக்கியத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நாட்டை வீட்டை பற்றி பேசிய அளவுக்கு காடுகளை பேசிய இலக்கியங்களை மட்டும் இல்லை. அதுவும் ஜெயமோகன் காடு எழுதியிருக்க, அது வேற ஒரு காடு. நான் அதுக்குள்ள நம்ம போகல, போனா திரும்ப வர முடியாது. நான் சொல்ற காடு வேற. இவரு காடு அப்படிங்கிறத சுடுகாடு அப்படிங்கிற பேர்ல பயன்படுத்துறாரு. அப்போ வீட்டுக்கு ஆப்போனன்ட் வேர்டு எது அப்படின்னா அது சுடுகாடு தான். வீடு வாழ்தல், சுடுகாடு இல்லாமல் போதல். அப்போ சுடுகாடு என்றால் என்ன? எரித்தல். அப்போ சங்க இலக்கியத்தை என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனை அழித்தால் அவனை தீ வைத்து கொளுத்துதல், அவனை இல்லாமல் ஆக்குதல் அப்படிங்கிறார். அப்போ என்னுடைய இடம் என்னவாக இருக்கிறது? தமிழ் இலக்கியத்துல என்னுடைய இடம் என்னவாக இருக்கிறது? நீங்கள் நாட்டை பற்றி எழுதுகிறீர்கள், வீட்டை பற்றி எழுதுகிறீர்கள், ஆனா எனக்குன்னு ஒரு காடு இருக்கு, நீங்கள் எரித்த காட்டுக்குள் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவரு காட்டை பற்றி பேசுகிறார். அது முழுக்க முழுக்க அவருடைய காடுகளே ஒரு பயங்கரமான காடுகளாக இருக்கிறது. அதனாலதான் அவர் தன்னைத்தானே ஒரு காட்டாளன் அப்படிங்கிறார். நம்ம ஆவணப்படத்துல பெருங்காட்டாளன் அப்படின்னு பாக்குறோம். இப்போ நம்ம நினைக்கிறோம் நாடு நல்லது, வீடு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நாடும் வீடும் வன்முறையால் உருவானது, காடுதான் வன்முறையற்று இருக்கிறது, அதனால் நான் காட்டாளன் என்கிறார். இந்த புரிதல் இருக்கு பாத்தீங்களா? பைனரி மூலமாக நாம் நாடு என்று புரிந்து வைத்திருப்பதை, வீடு என்று புரிந்து வைப்பதை காலி பண்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இதுல அவர் தனித்துவமானவராக இருக்கிறார். நடனம் ஆட்டம், நானும் கவிதை முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஒரே ஒரு இடத்துல நடனம் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, மற்ற எல்லா இடத்துலையும் அவர் ஆட்டம் என்ற ஆட்டம் சொல்லத்தான் பயன்படுத்துறாரு. அந்த நடனம் அப்படிங்கிறது கூட நம்ம நினைக்கிற சந்தோஷமான நடனம் இல்ல, சவ நடனம் அப்படிங்கிற பொருள்ல வருது. சரிங்களா? அப்போ இந்த ஆட்டம் நடனம் அப்படிங்கிற அந்த பைனரியை கொண்டு போய் ஒரு சப் டிவிஷனுக்குள்ள ஒரு பைனரியில கொண்டு போய் வைக்கிறாரு. அது என்னன்னா அடவு ஆட்டம் அப்படிங்கிற ஒரு பைனரியில கொண்டு போறார். அப்போ அந்த அடவு ஆட்டம் அப்படிங்கிறது போகும்போது அப்படிங்கிற ஆட்டத்தின் பக்கம் நிற்கிறார், அடவு பக்கம் போகல, நடனம் பக்கம் போகல. அப்ப இதுக்குள்ள அவர் வந்து ஒரு அடுக்கை பார்த்து கொண்டு இந்த அடுக்கு எனக்கானது என்று அவர் ஒரு இடத்தை உறுதி செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இதுக்குள்ள இந்த நடனத்தை தமிழுக்குள்ள நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்று, சிவபெருமான் ஆடுகிறார். அந்த நடனத்தை இவர் கிளைம் பண்றார். அதுதான் ரொம்ப, அந்த கிளைம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளைம் எங்க இருக்குது அப்படின்னா காரைக்கால் அம்மையார்ட்ட இருக்குது. அவங்க வந்து திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்துல ஒரு சுடுகாட்டை வர்ணிக்கிறார். அந்த சுடுகாட்டுல பேய்கள் இருக்குது. அந்த பேய்கள் பயங்கர ஒரு கொடூரமானவையாக இருக்கின்றன, உடல் மெலிந்து இருக்கின்றன, விறகு கட்டுகளை போல அதனுடைய உடல் இருக்கிறது, வெளியே தெல்லிய பற்களாக இருக்கிறது, நலிந்த மார்பங்களோடு இருக்கிறது, கொடூரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பேய்கள் வாழக்கூடிய அந்த சுடுகாட்டில் இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு காரைக்கிழமை. அப்ப இந்த சோர்ஸ்ல இருந்து ஒரு நீட்சியாக நம்ம 11ஆம் நூற்றாண்டுல கலிங்கத்து பறையில பாக்குறோம். மாயாஜாலம்னு ஒரு பகுதி, அதே மாதிரி காடு பாடியது அப்படின்னு ஒரு பகுதி, பேய் பாடியது அப்படின்னு ஒரு பகுதி. இந்த பகுதிகள் எல்லாமே பேய்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. ஒன்று சிவனினுடைய ருத்ரத்தை சொல்வதாக இருக்கிறது, இன்னொன்று போரினுடைய உச்சத்தை சொல்வதாக இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டையும் உள்வாங்கி கொண்டு ஒரு தலித் அரசியலை பேசுகிறவராக ஒரு பேயை கையில் எடுக்கிறார். வாதை அப்படின்னு சொல்றாரு. அதை இதுக்கு பேராசிரியர் ஸ்டீவன் ஒரு அத்வாமா ஒரு விளக்கு கொடுத்தார். வாதை என்றால் வேற ஒன்றும் இல்லை, வதைத்து கொல்லப்பட்டவர்களின் ஆவி, அதுதான் வாதை. அந்த வாதையைத்தான் அவர் சொல்லுறார். வாதை நாயும் பேயும் சாத்தானும் என்னுடைய உடன்படப்படுகிறமா சொல்றார். அந்த கவிதை எனக்கு சரியா நினைவில்லை, அப்படிதான் அவர் சொல்றார். இன்னொரு பைனரி இன்னொரு இடத்துல வேளன்
குரத்தி, இவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல சொல்றாரு, வேளன் குரத்தி வழி மரபில் நான் வந்தேன். அந்த கவிதை எனக்கு டக்குன்னு வரல, பட் அதனுடைய சாராம்சத்தை சொல்றேன். வேளன் வள்ளி குரத்தி மரபில் வந்தவன், அதனால் நான் குறி சொல்லுகிறேன், சுப்பிரமணியர்கள் சோதிடம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அடிச்சு காலி பண்றது. சரிங்களா? அப்ப சோதிடம்னா என்ன, குறினா என்ன, குறி இலக்கு, அதுல உண்மை இருக்கிறது. கணிப்பு சோதிடம், அது பொய்யாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம். ஆக நான் பேசுவதில் உண்மை இருக்கிறது, நீ பேசுவதில் உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் என்று ஒரு தத்துவார்த்த ஒரு விஷயத்தை தன்னுடைய எளிய கவிதைகள் மூலமாக உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போ தேவதை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இவருக்கான தேவதை யாரு, இவருக்கான தேவதை யாரு? பிளாக்ஸ்ல வரும்போது அவங்கெல்லாம் ஒரு வெள்ளை நிறத்தான ஜீசஸை பிளாக் கிட்ட கொண்டு வரும்போது எங்க ஜீசஸ் வெள்ளையா இருக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எங்க ஜீசஸ் எங்களை மாதிரி தானே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அதை புறக்கணிச்சாங்க. அது ஒரு போராட்டமே நடத்தினாங்க. அப்ப இவரு ராஜ்குமார் என்ன சொல்றாரு, நீ தேவதைன்னு சொல்லிட்டு வர இல்லையா, அந்த தேவதை எனக்கான தேவதையா இருக்க முடியாது, எனக்கு சாத்தான் தான் தேவதை, அதுதான் என் கூட இருக்குது. எனக்கு பேய் தான் எனக்கு தேவதை, அதுதான் என் கூட இருக்குது, அதுதான் என்னை புரிஞ்சுக்குது, என்னை மாதிரி அதுதான் கோபப்படுது. எப்படி நீ பேயை கார்னர் பண்ணி வச்சிருக்கிறியோ, எப்படி பேயை புறக்கணிச்சு வச்சிருக்கோ, அதே மாதிரி தான் என்னைய வச்சிருக்கிற. அப்படி அந்த கோணத்தில் அவரு புறக்கணிக்கப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கிய கவிதைகளை கொண்டு வருகிறார். ஆக கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளவுக்கு அதிகமாக நிதி கொடுத்தால் சந்தேகப்பட வேண்டும். நம்ம தமிழ்ல அது நல்லதும் கெட்டதும் நடந்திருந்தாலும் கூட ஆடன் அப்படிங்கிற கவிஞர் ஏட்ஸ் பத்தி சொல்லும்போது ஆங்கிலத்தில் என் சர்வதேச இலக்கியத்தில் மிக சிறந்த நல்ல கவிதைகளை எழுதியவர் ஏட்ஸ் என்று ஆடன் சொல்லுவார். அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், ஓரளவு தமிழ் கவிதை பரப்பை வாசித்தவன் என்கிற முறையில் தலித் இலக்கியத்திற்கும் சரி, இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கியத்திற்குமே சரி, மிக நல்ல கவிதைகளை கொடுத்தவர் ராஜ்குமார். ராஜ்குமார் தொட்டதை, அவர் தொட்ட ஏரியாவை தலித் கவிஞர்களை யாரும் இன்னும் தொடல, அதுதான் உண்மை. தொட முடியாது என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் அனுபவங்கள் வேற எந்த தலித் கவிஞருக்கும் இல்லை, வேற எந்த தமிழ் கவிஞருக்கும் இல்லை. அதனால்தான் அவர் அசலோடு இருக்கிறார். அசலாக இருக்கக்கூடிய கவிஞனை, அவரை பற்றிய ஒரு தொகுப்பை உருவாக்குவதற்கு எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன். கட்டுரை கொடுத்தவர் பலரும் இங்க இருக்கிறார்கள். கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது. கட்டுரைகள் தீவிரமா எழுதிக்கிட்டு இருக்கவங்க நான் கேட்டேன், கொடுக்கல அவங்க. நான் நினைச்சேன் ஏன் எழுதுறவங்க தானே, ஏன் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா தெரியுது அவங்க எல்லாம் ஆவணப்படத்தில் பேசியிருக்காங்க. அப்பதான் தெரியுது. ஓகேவா, அதெல்லாம் சுவாரஸ்யமான நிகழ்வுகள். இந்த கட்டுரைகள் ரொம்ப நல்லா இருக்குது. வெவ்வேறு கோணங்கள்ல ராஜ்குமாரை பேசி இருக்கிறது. மலையாளத்தில் அவர் மொழிபெயர்த்தது, அவருடைய படைப்புகள் மலையாளத்திற்கு போனது, மலையாளத்திலிருந்து அவரை பற்றி பேசிய விஷயங்களை எல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். தரேன்னு சொல்லவங்க கடைசி வரைக்கும் அவங்களால தர முடியல, உடல்நிலை கோளாறால தர முடியல. அந்த பகுதி மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 3 நேர்காணலை இதுக்குள்ள சேர்த்திருக்கிறோம். கலை உலகம் சார்ந்து ஒரு 3 கட்டுரைகளை சேர்த்திருக்கிறோம். இலக்கிய பங்களிப்பு சார்ந்து ஒரு 27 கட்டுரைகளுக்கு மேல அப்படின்னுட்டு மொத்தத்துக்கு ஒரு 33 கட்டுரைகள் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய நல்ல தொகுப்பாக இருக்கிறது. தமிழ் கவிதையில் ராஜ்குமாரின் இடத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த தொகுப்பு மிகச்சிறந்த ஒரு தொகுப்பாக அமையும். இப்படி ஒருபட்ட வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நீலம் பண்பாட்டு அமைப்பிற்கும், குறிப்பாக அதனுடைய நிறுவனர் அண்ணன் ரஞ்சித், வாசுகி பாஸ்கர் மற்றும் நீளத்தில் பங்களிக்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த தொகுப்பிற்காக கட்டுரை வழங்கிய அனைவருக்கும் நன்றி, கட்டுரைகள் கொடுக்காதவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமா இந்த புத்தகத்தை அவங்க தொகுத்திருக்காங்க. மொத்தம் 33 கட்டுரைகள் நம்ம என் டி ராஜ்குமாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. 360 பக்கம் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தொகுப்பு. ஒரு மாபெரும் உழைப்பை கொடுத்த ஞா குருசாமி அண்ட் கட்டுரை எல்லாருக்கும் உங்களுடைய கரவொலிகள் இந்த நேரத்தில் தேவைப்படுது.